Good afternoon all. Today we will see sentence pattern SVOCA. இதில் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் 21354 which stands for first we have to find out verb. Second one we have to find out the subject along with the verb. Third one we have to find out the object. Fourth one we have to find out the adjunct. And then lastly we have to come to C complement. So SVOCA இதில் எஸ்ங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு நம்ம என்ன கேட்டு பார்க்கணும் அப்படின்னா யாருங்கிற கேள்வியை வெர்போடு தான் கேட்டு பார்க்கணும். ஸோ எல்லா கேள்வியுமே நம்ம வந்து வெர்போடு தான் கேட்டு பார்க்குறோம். அப்போ யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்க சப்ஜெக்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேர்ப் தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு டிஓ, அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு ஐஓ. முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கேட்டு பார்க்குறோம், எதை அல்லது யாரை. ஸோ எல்லா கேள்வியுமே நம்ம வெர்பை நோக்கி தான் கேட்குறோம். எதை அல்லது யாரை, எதை செய்தான், யாரை பார்த்தான், அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிஓ. அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கேட்டு பார்க்கணும் அப்படின்னா யாருக்கு அல்லது யாரிடம். இதையும் நம்ம வெர்போடு தான் கேட்டு பார்க்குறோம். ஸோ ஐஓ. தென் அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்டுக்கு வந்து ஒன்று நேரத்தை குறிக்கலாம், டைம் வென்னு, இடத்தை குறிக்கலாம், பிளேஸ் வேர், முறையை குறிக்கலாம், செய்ய முறை, மேனர் ஹவ், காரணம் ரீசன் ஒய். இதில் வந்து அட்ஜங்க்ட் இதை கேட்டு பார்க்குறோம். இந்த அட்ஜங்க்ட்டுக்கு வந்து ரூல் கீழே எம்பிடிஆர்னு போட்டிருப்பேன். இது தான் நமக்கு வந்து ஆர்டர். ஒரு சென்டென்ஸில் எத்தனை அட்ஜங்க்ட் வேணாலும் வரலாம். பிகினிங்கில் வரலாம், மிடில் வரலாம், எண்டில் வரலாம் அட்ஜங்க்ட்டு. இப்போ கடைசியாக வருது அப்படின்னா 2-3 அட்ஜங்க்ட் வருது அப்படின்னா நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம பண்ணணும். மேனர், பிளேஸு, டைமு, அதுக்கப்புறம் தான் ரீசன் நம்ம சென்டென்ஸை காயின் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன கேட்டு பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்ளிமெண்ட்டு. இந்த கம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன கேட்டு பார்க்கணும் அப்படின்னா என்னவாக. இதில் நம்ம கம்ப்ளிமெண்ட் கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்போம். பி வேர்ப்ஸு, எலெக்டடு, செலக்டடு, அப்பாயிண்டட், சோஸ், பிகேம். இது எல்லாமே வந்து கம்ப்ளிமெண்ட்னுடைய கீவேர்ப்ஸ். கீவேர்ப்ஸ் அப்படின்னா என்ன ஐடியா அப்படின்னா இந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளிமெண்ட் அங்கே வரலாம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ பி வேர்ப்ஸ் வந்து மொத்தம் நமக்கு வந்து 5 இருக்குது. ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் இருத்தல், அந்த அர்த்தத்தில் தான் வரும், இருத்தல்னு வரும். தேங்க்யூ.